அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், பதிவை முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போது கால புருஷனுக்கு 12வது ராசி அயன சயன போஜன ஸ்தானம் சொல்றோம். 12ஆம் வீடாக மீனம் வரும். மீனத்துடைய அதிபதி குரு, மன்னவன் பொன்னவன் அப்படின்னு போற்றக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய அதிபதி. இந்த மே மாதம் மீனத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் ரிசர்ச் பண்ணதுல நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல தான் இந்த மாதத்துல மாத கிரகங்களுடைய நகர்வு இருக்க போது. இந்த 4 ஸ்தானமும் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல செவ்வாய் பிளஸ் சனியுடைய கூட்டணி இருக்கும். ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட் ஜென்ம சனியில இருக்கும். இப்போ செவ்வாயும் இந்த மாதத்துல நம்மளோட ராசி மேல ஆட் ஆகுது. இது எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா செவ்வாய் சனி கூட்டணி ஒரு வகையில குற்றம் தான். இருப்பினும் செவ்வாய் நமக்கு 2-9க்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு யோக கிரகம். அவர் ஜென்மத்துல இருக்கும்போது நிறைய புதிய வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார். அதன் வகையில இதை நான் உங்களுக்கு ஃபேவரா பாக்குறேன். அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய காம்பினேஷன். புதன் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இதுல புதன் கூட இருக்கலாம், ஆனா சூரியன் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. 6ஆம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அதிபலத்தோட 2ஆம் இடத்துல இருக்காரு, அவ்வளவா நல்லது இல்ல. பட் சூரியன் புதன் நினைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. புதிய விஷயங்களை கத்துக்கிறது, கல்வி சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் இந்த மாதம் மீனத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. நிறைய பயணங்களை கொடுக்க போகுது. முதல் 15 நாள் நிறைய அலைச்சல் இருக்கு, பயணம் இருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கு. மேலும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி. திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும். நிறைய எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் சிறப்பான முறையில கிடைக்க போகுது. வெளிநாடு தொடர்பு மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது. அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பிளஸ் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு சுக்கிரன் இணைவு நல்லது இல்ல. குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல கன்ஜக்ஷன் ஆகிறது நல்லது இல்ல. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, நல்ல விஷயம். ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்கிறதுக்கான தைரியம், எதையும் போராடி வெல்லக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமா கொடுத்துரும். அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு. 12ல ராகு இருக்கிறது நல்லது இல்ல. ஆனா குரு பார்வையில அந்த ராகு இருக்கிறதுனால பாதிப்பை பெருசா கொடுக்காது. சோ இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு ஜென்மஸ்தானத்துல இருக்கிற இந்த சனி செவ்வாய் கூட்டணி ஓவரா திங்க் பண்ண வைக்கும். ஒரு மாதிரி விவேகமான சிந்தனை கொடுக்கும், அவசர குணத்தை கொடுக்கும். எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓவரா உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் சம்பந்தமான சிந்தனையும் தந்தை சம்பந்தமான சிந்தனையும் சற்று அதிகமா வரும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், மேலும் தந்தையுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகலாம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும், பாசிட்டிவா இருக்கிறதுக்கு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு போராட்ட மனநிலை தென்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடின உழைப்புக்கு பிறகு, ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு, ஒரு முறை 2 முறை தோல்விகளுக்கு பிறகு அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். டக்குன்னு நமக்கு எதுவுமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுக்காது. ஒரு சில மாற்றம், போராட்டம், ஒரு சில முயற்சி, அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். வெற்றி உறுதியாக உண்டு. ஆரம்பத்தில் தடை குழப்பங்கள் இருக்கும், ஆனா அது எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே பரிசா கொடுக்கும். அடுத்தது ஃபேமிலி ரீதியா பார்க்கும்போது 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உச்சம் நல்லது இல்ல. இந்த மாதத்துல குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கும். ஃபேமிலி சூழ்நிலைக்காக ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வீடு கட்டுறது, வீடு மாற்றம் செய்யறது, வீடு சார்ந்த வகையில கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றங்கள், செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மேலும் 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. கண் சம்பந்தமான பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கணும். அடுத்த அந்த மாதத்துல பேச்சுல சற்று கவனம் தேவை. இருந்தாலும் புதனோட சூரியன் இணைஞ்சிருக்கிறதுனால பேச்சு சாதுரியமும் அதிகரிக்கும். நல்லா பேசி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற அந்த ஒரு டெக்னிக் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். புத்தி சாதுரியமான பேச்சுகள் இந்த மாதத்துல அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். இருப்பினும் கோபத்தில் இருக்கும்போது அதிகமா பேசிடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்துல செவ்வாய் ஜென்மத்துல இருக்கு. மாதத்தோட பிகினிங்ல கோபம் அதிகமா வரும். கோபத்துல அதிகமா கத்தி பேசுறது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதத்துல எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஏதாச்சும் பேசக்கூடாத வார்த்தையை பேசினாலும் மலுப்பலான பேச்சு போட்டு சமாளிச்சிடுவீங்க. சோ அதெல்லாம் மீனத்துக்கு நான் ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில சற்று கவனம் தேவை. அவசரம், கோபம், உடைய வார்த்தைகள், இதுல எல்லாம் ஒரு நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி.
இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால பயணம் சற்று அதிகமா இருக்கும். நிறைய இடமாற்றம் உண்டு, பயணம் உண்டு. அண்டை அயலாளர்களோட இருந்து வந்த வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அண்டை அயலாளர்களோட ஒரு சுமூகமான சூழ்நிலைகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். தைரியம் அதிகரிக்க போது, தைரிய குறைவு இருந்த அந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கி தைரியமா கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு மனநிலை பிறக்க போகுது. சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வண்டி வாகனத்துல பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள்லாம் வரலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் அதிபதி நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவோட இணைகிறாரு. எனவே வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள செலவு அதிகமா வரலாம். மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு மன நிம்மதி, மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி பாதிப்புகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கலாம். ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் நீங்க வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு அசை போட்டுட்டே இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை, தாய் வழி உறவுகளுடைய உறவு நிலை இதெல்லாம் சற்று கவனமா இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் இந்த மாதத்துல சேமா தான் இருக்கு. அதாவது 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி ரீதியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த குழப்பமும் இல்லை. முதல் 15 நாள் கல்வி ரீதியா எந்த ஒரு தயக்கமோ பிரச்சனையோ இல்லை. ஆனா முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கு. ஏதாச்சும் மாற்றம் செய்யறீங்க, கல்வி ரீதியா ஏதாச்சும் உயர்கல்விக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க, அந்த கோர்ஸ் படிக்கலாமா இந்த கோர்ஸ் படிக்கலாமாங்கிற மாதிரி ஒரு குழப்ப மனநிலை சற்று அதிகமா இருக்கும். இந்த மாதத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள்லாம் செய்யாம இருக்கிறது பெஸ்ட். அப்படி செய்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் யாரோ அவங்க கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி செயல்படுறது பெஸ்டா இருக்கும். உங்களால தெளிவா முடிவெடுக்க முடியல அப்படின்னா, எதை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, ஒரு நல்ல மென்டாரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் நம்ம பார்த்தோம்னா, ஜென்மஸ்தானத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால ஓவரா யோசிக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நோயாவே மாறிடும். ஓவர் திங்கிங் இந்த நேரத்துல இருக்க வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தலைவலி பிரச்சனை, தலையில அடிபடுறது, முடி உதிர்வு பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. கண் பல் உபாதை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஸ்கின்ல ஏதாச்சும் டிசீஸ் வருது, தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் பாவகத்துல அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியோட புதனும் இணைந்து இருக்கிறது நல்லது இல்ல. அது ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது. ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் மீனத்துக்கு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஏதாச்சும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு உடனே நிவர்த்தி கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு உடனே நிவர்த்தி கிடைச்சிடும். அது நான் மீனத்துக்கு பாக்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து 12ல ராகு, தொடர் விரை செலவு இருக்கும், கையில பணம் தங்காது. பொருளாதார ரீதியா ஒரு சில சிரம அமைப்புகள் இந்த மாதத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. பணம், பொருளாதாரம், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா உறவினர்கள் மத்தியில கொடுத்தல் வாங்கல் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மனக்கசப்புகள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா கடன், கொடுத்தல் வாங்கல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யாருக்கும் பண உதவி இந்த மாதிரில பண்ணாதீங்க. கொடுத்தீங்கன்னா சாமானியமா திரும்ப வராது, ரொம்ப டிலே ஆகும். மேலும் வெளியில ஏதாச்சும் கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிற முயற்சிகளை செய்வீங்க. ஸோ அதுல இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகபட்சமா கிடைக்குது. எனவே லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம் இதை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி பார்வை, குருவுடைய பார்வை இந்த மாதத்துல பார்த்தோம்னா ஜீவனஸ்தானத்துல இருக்கும். குருவை செவ்வாயும் பார்த்திருப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியா சற்று கவனம் தேவை. உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும், நிறைய பிரஷர் இருக்கும், நிறைய பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. உங்களுடைய மேல அதிகாரிகளோட ஏதாச்சும் மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமா செயல்படணும். அடுத்தது பிசினஸ் வைஸா பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா தெரியல. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவாய்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றது இந்த மாதத்துல அட்வைசபிள் கிடையாது. தொழில் கூட்டாளிகளோட ஒரு சில மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே தொழில், உத்தியோகத்தில் இந்த மாதத்துல சற்று கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் தேவை. அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இந்த மாதத்துல பர்டிகுலரா எடுக்க வேண்டாம். அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனியுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல இருக்கு. அது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. வாய்ப்புகள் வரும், ஆனா அது நிறைய தடங்களையும் தடையும் சந்தித்து வரும். எனவே திருமண முயற்சிகளை தொடங்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். தடை தாமதத்தோட மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண
முயற்சியில சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். சனி பார்வை 7ல இருக்கிறது குற்றம் தான், திருமண முயற்சியை தடைப்படுத்தும் அல்லது தாமதப்படுத்தும். எனவே கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்து முயற்சி செஞ்சால் இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். அடுத்த மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உறவு நிலையில ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி கன்ஜெக்ஷன்ல இருக்காரு. 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சூரியன் உச்சம், சனி பார்வை 7ஆம் இடத்துல, எப்படி பார்த்தாலும் வீக்கா தான் இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம், சகிப்புத்தன்மை, நிதானம் இதெல்லாம் இருக்கணும். வாழ்க்கை துணை மேல அதிகமான கோப உணர்வுகள் இந்த மாதத்துல வரலாம். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. எனவே மன வாழ்க்கையிலேயே அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு மாதம் தான் அது. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கானா 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. புத்திர பாகியத்துக்கு முயற்சி செய்யலாம், சுப செய்தி உறுதியா உண்டு. புத்திர பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. நிறைய செலவு இருக்கு, ஆனா பிள்ளைகளுக்கு நிறைய சுபவிரய செலவு இருக்கு. கல்விக்காகவோ அல்லது அவருடைய எதிர்காலத்துக்காகவோ